பணம் சம்பாதிக்கிறது, சேமிக்கிறது இதெல்லாம் கணக்கு வழக்குன்னு நாம நினைச்சிட்டு இருக்கிறோம். ஆனா உண்மை அது இல்ல. இது முழுக்க முழுக்க நம்ம மனச பத்தின விஷயம். அதாவது சைக்காலஜி. வாங்க இத பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். நீங்க எவ்வளவு ஸ்மார்ட்ங்கிறத விட பண விஷயத்துல நீங்க எப்படி நடந்துக்கிறீங்கிறது தான் ரொம்ப முக்கியம். அது எப்படின்னு தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். இப்போ 2 பேரை கற்பனை பண்ணி பாருங்க. ஒரு பக்கம் ஒரு சாதாரண துப்புரவு தொழிலாளி, இன்னொரு பக்கம் ஒரு பெரிய டெக் கம்பெனியோட டாப் எக்ஸிகியூட்டிவ். கேட்கும்போதே 2 பேரோட பேங்க் பேலன்ஸ்க்கும் மலைக்கும் மடுவுக்குமான வித்தியாசம் இருக்கும்னு தோணுது இல்லையா? சரி, இவங்க 2 பேர்ல யார் கடைசில கோடீஸ்வரரா இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? அந்த பெரிய அதிகாரி தானே? இல்ல, அந்த துப்புரவு தொழிலாளியா? ஒரு செகண்ட் யோசிங்க. ஏன்னா பதில் உங்களை நிஜமாவே ஷாக்காக்க போகுது. ஆமாங்க, அந்த துப்புரவு தொழிலாளி தான் ரொனால்டு ரீடுன்னு பேரு. அவரை தன்னோட வாழ்க்கையில ரொம்ப அமைதியா பொறுமையா சேமிச்சு அதை புத்திசாலித்தனமா பங்குகள்ல முதலீடு பண்ணி நம்புங்க $8 மில்லியன் சொத்து செத்திருக்காரு. நம்ம ஒரு கணக்குப்படி பல கோடி ரூபாய். யோசிச்சு பாருங்க, அவரோட வெற்றிக்கு காரணம் லட்சக்கணக்கில் சம்பளம் வாங்கினதில்ல, ரொம்ப ரொம்ப சிம்பிளான சில பழக்க வழக்கங்கள் தான். சோ இதுதான் நம்மளோட முதல் முக்கியமான பாயிண்ட். அதாவது அறிவுக்கும் நடத்தைக்கும் உள்ள வித்தியாசம். பண விஷயத்துல நீங்க எவ்வளோ புத்திசாலிங்கிறது முக்கியம் இல்ல, நீங்க எப்படி நடந்துக்கிறீங்கன்றது தான் எல்லாத்தையும் விட முக்கியம். அதாவது ஃபைனான்ஷியல் சக்சஸ்ங்கிறது நீங்க என்ன தெரிஞ்சு வச்சிருக்கீங்கிறதுல இல்ல, அதை வச்சு நீங்க எப்படி நடந்துக்கிறீங்கிறதுல தான் இருக்கு. இது ஒரு சாஃப்ட் ஸ்கில் மாதிரி. இங்க உங்க அறிவை விட உங்க எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்றது தான் ஜெயிக்க வைக்கும். பொறுமை, சுய கட்டுப்பாடு, லாங் டேர்ம்ல யோசிக்கிறது, இதெல்லாம் தான் மேட்டர். சரி, அடுத்ததா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்த பார்ப்போம். அதாவது அதிர்ஷ்டம் மற்றும் ரிஸ்க். நம்மளோட ஃபைனான்ஷியல் வாழ்க்கையில இந்த 2 விஷயத்துக்கும் எவ்வளோ பெரிய பங்கு இருக்குன்னு நம்ம பல சமயம் யோசிக்கிறதே இல்ல. உதாரணத்துக்கு பில்கேட்ஸையும் எடுத்துப்போமே. அவரோட வெற்றிக்கு காரணம் அவரோட திறமை மட்டும்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா அது மட்டும் இல்ல. 1968ல உலகத்திலேயே கம்ப்யூட்டர் இருந்த ஒரு சில ஹைஸ்கூல்கள்ல அவரோட ஸ்கூலும் ஒன்னு. யோசிச்சு பாருங்க, அந்த வயசுல அவருக்கு அப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சது எவ்வளவு பெரிய அதிர்ஷ்டம். ஆனா அதிர்ஷ்டத்துக்கு எப்பவுமே ஒரு டார்க் சைடு உண்டு. அதுதான் ரிஸ்க். பில்கேட்ஸோட ஸ்கூல்ல கென்ட் எவன்ஸ்னு ஒருத்தர் படிச்சார். அவரும் பில்கேட்ஸ் அளவுக்கு ஏன் அவரை விடவே திறமையானவர்னு சொல்லுவாங்க. ஆனா பாவம், கிராஜுவேஷன் முடிக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாரு. இதுதான் ரிஸ்கோட கொடூரமான முகம். சோ இதிலிருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, வெற்றிங்கிறது 100% திறமையால வர்றதில்ல. அதே மாதிரி தோல்வியும் 100% சோம்பேறித்தனத்தால வர்றதில்ல. இதுக்கு நடுவுல லக் மற்றும் ரிஸ்க்னு 2 விஷயம் எப்பவுமே விளையாடிட்டு இருக்கு. அடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்துக்கு வரோம். அதாவது பணக்காரரா ஆகுறதுக்கும் பணக்காரராவே இருக்கிறதுக்கும் என்ன வித்தியாசம்னு பார்க்க போறோம். பணக்காரர் ஆகணும்னா உங்களுக்கு கொஞ்சம் ஆப்டிமிசம், அதாவது எல்லாம் நல்லபடியா நடக்குங்கிற நம்பிக்கை வேணும். கொஞ்சம் தைரியமா ரிஸ்க் எடுக்கணும். ஆனா பணக்காரராவே இருக்கணும்னா உங்களுக்கு தேவை கொஞ்சம் பயம், கொஞ்சம் எச்சரிக்கை உணர்வு, பணிவு, அப்புறம் சந்தை சரிவுகளை தாக்குப்பிடிக்கிற சக்தி. பாத்தீங்களா, ரெண்டுமே டோட்டலி ஆப்போசிட் மைண்ட் செட். பணக்காரராவே நீடிக்கிறதுக்கு பின்னாடி இருக்கிற பெரிய சக்தி காம்பவுண்டிங், அதாவது கூட்டு வட்டி. ஆனா இந்த காம்பவுண்டிங் மேஜிக் வேலை செய்யணும்னா நீங்க மார்க்கெட்ல ரொம்ப காலத்துக்கு நிக்கணும், அதாவது சர்வைவ் ஆகணும். அதான் இங்க கேமே. வாரன் பஃபட்டோட இந்த டைம்லைனை பாருங்களேன். 30 வயசுல $1 மில்லியன், 50 வயசுல 300 மில்லியன். சரி, ஓகே. ஆனா அதுக்கப்புறம் பாருங்க, 65 வயசுல 17 பில்லியன், 90 வயசுல 85 பில்லியன். பாத்தீங்களா அந்த வளர்ச்சிய? ஆரம்பத்துல மெதுவா போற மாதிரி தான் தெரியும். ஆனா நீங்க ரொம்ப நாள் காத்திருந்தீங்கன்னா காம்பவுண்டிங்கோட பவர் அப்பப்பா வேற லெவல்ல இருக்கும். இத சிம்பிளா புரிஞ்சிக்க ஒரு ஐஸ் ஏஜ் உதாரணத்தை எடுத்துக்கலாம். சின்ன சின்ன பனித்துகள்கள் ஒன்னா விழும்போது பெருசா தெரியாது. ஆனா வருஷ கணக்குல, ஏன் நூற்றாண்டு கணக்குல அது சேர்ந்துட்டே இருக்கும்போது அது ஒரு பெரிய பனிப்பாறையாவே மாறிடுது. அதே மாதிரிதான் நம்மளோட சின்ன சின்ன சேமிப்பும். தொடர்ந்து பண்ணிட்டே இருந்தா காலப்போக்கில் அது ஒரு பெரிய செல்வமா உருவெடுக்கும். சரி, அடுத்ததா ஒரு சுவாரஸ்யமான விஷயத்தை பத்தி பேசலாம். அதாவது நாம கண்ணுல பாக்குற செல்வம், ஆனா கண்ணுக்கு தெரியாத உண்மையான செல்வம். இது ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்? இத காரில் இருக்கும் மனிதன் முரண்பாடுன்னு சொல்றாங்க. நீங்க ரோட்ல ஒருத்தர் ஃபெராரி கார்ல போறத பாக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. உடனே வாவ், அந்த ஆள் எவ்வளவு கூல்னு நீங்க நினைக்க மாட்டீங்க. அதுக்கு பதிலா இந்த கார் மட்டும் என் கிட்ட இருந்தா எல்லாரும் என்னைய கூல்னு நினைப்பாங்கன்னு தான் யோசிப்பீங்க. இது ஒரு சைக்காலஜிக்கல் ட்ராப். அப்போ உண்மையான செல்வம்னா என்ன? அது நாம கண்ணுல பார்க்காதது. அதாவது நீங்க வாங்காம விட்ட காரு, நீங்க போடாம விட்ட டைமண்ட் நெக்லஸ், இதெல்லாம் தான். சிம்பிளா சொல்லணும்னா, கண்ணுக்கு தெரியிற பொருளா மாறாத உங்க சேமிப்பும் முதலீடும் தான் உண்மையான செல்வம். சரி, நாம இதுவரைக்கும் கத்துக்கிட்ட எல்லாத்தையும் வச்சு உங்களுக்கான சொந்த ஃபைனான்சியல் கேமை எப்படி விளையாடுதுன்னு பார்க்கலாம். பணத்தோட உண்மையான மதிப்பு என்ன தெரியுமா?
அது நீங்க வாங்குற பொருட்கள்ல இல்ல. ஒவ்வொரு நாள் காலையிலயும் எந்திரிச்சு இன்னைக்கு நான் எனக்கு பிடிச்சத பண்ண போறேன்னு சொல்ற சுதந்திரம் இருக்கே, அதுதான் பணத்தோட உச்சக்கட்ட பயன். அப்போ சேமிப்பு உங்களுக்கு உண்மையில என்னத்தை வாங்கி கொடுக்குது? உங்க நேரத்தை உங்க கண்ட்ரோல்ல வச்சுக்க உதவுது. உங்களுக்கு பிடிக்காத வேலையை தைரியமா விடுறதுக்கான சக்தியை கொடுக்குது. திடீர்னு வர்ற அவசர செலவுகளை சமாளிக்க உதவுது. நல்ல வாய்ப்புக்காக காத்திருக்க வைக்குது. எல்லாத்துக்கும் மேல மன நிம்மதியை கொடுக்குது. அதனால நீங்க புரிஞ்சிக்க வேண்டிய மிக முக்கியமான பாடம் இதுதான். பர்சனல் ஃபைனான்ஸுங்கிறது ஃபினான்ஸை விட ரொம்ப ரொம்ப பர்சனலான விஷயம். அதாவது இதுல எல்லாருக்கும் ஒரே ஃபார்முலா கிடையாது. உங்களுக்கு எது சரின்னு படுதோ அதுதான் உங்களுக்கான வழி. சரி, மத்தவங்க எப்படி இந்த ஆட்டத்தை ஆடுறாங்கன்னு பாத்தீங்க. இப்போ உங்களுக்கான கேள்வி இதுதான். மத்தவங்கள பார்த்து காப்பி அடிக்காம உங்க சொந்த ஃபினான்ஷியல் கேம்ல ஜெயிக்கிறதுனா உங்களுக்கு என்ன அர்த்தம்? யோசிங்க. உங்களுக்கான வெற்றியை நீங்க தான் முடிவு பண்ணணும்.